வந்து இந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு பசுபதி மேலே காவேரி வெளியே வராங்க. அப்போ கரெக்டாக விஜய் வந்து காவேரி கிட்ட பேசுறதுக்காக வராரு. காவேரி அவாய்ட் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் விஜய் விடாமல் பேசுகிறாரு. இங்கே பாரு காவேரி, சொன்னால் புரிஞ்சுக்கோ. இதுக்கப்புறம் எதுக்கு காவேரி இப்படி அடம் பிடிச்சிட்ருக்க? ப்ளீஸ் காவேரி, நீ எனக்கு வேணும்டி, குழந்தை எனக்கு வேணும். உன் கூடயும் குழந்தை கூட சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் காவேரி. இதில் என்ன தப்பு இருக்குது? இங்கே பாருங்கள், நடக்கிற பிரச்சனையில் இப்போல்லாம் நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து முடியாத காரியம். தேவையில்லாத பிரச்சனைலாம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. சொன்னால் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க விஜய். நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்தோம்னாவே வந்து அந்த பசுபதி சும்மா இருக்க மாட்டான். பசுபதிக்கு பயந்துன்னு நம்ம எப்படி தனியாக இருக்கணும்னு நினைக்கிறியா? இதெல்லாம் நல்லா இருக்கா? இங்கே பாரு, பசுபதியால் எல்லாருக்கும் வந்து பிரச்சனை இருக்கலாம். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் உன்னையும் சரி குழந்தையும் சரி பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருக்கேன். அதனால் பசுபதியால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் பாதுகாக்கணும். நான் அதுக்காகவது காவேரி என் கூட வாடி, ப்ளீஸ் சொன்னால் கேளு காவேரி அப்படின்றாங்க. இல்லை விஜய், நீங்கள் சொன்னால் புரிஞ்சுக்குங்க. பசுபதியால் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனை வரும். என் பிரச்சனை என்ன விட போகுது? அது எப்படி போகும்? நீயும் நானும் வேறு கிடையாது. நம்ம ரொம்ப புருஷ பொண்டாட்டி. கொஞ்சமாவது புரிஞ்சுக்க காவேரி அப்படின்னோடனே, ப்ளீஸுங்க சொன்னால் கேளுங்க. நீங்கள் என் கூட என்னை பார்க்க வராதிங்க. இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ முடியாது அப்படின்றாங்க. அப்படியே கையை பிடிக்கிறாரு. அப்போது என்னை விட்டு போக பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே வந்து, ஏன் காவேரி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்க்குறாரு. உடனே வந்து விஜய் அப்படி கேட்டோன்னே காவேரிக்கு மனசே தாங்கலை. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உன்னை பார்த்துட்டு கையை உதறி விடுறாங்க. நான் என்ன தான் பண்ணுறது, விடுங்கங்க ப்ளீஸ் அப்படின்றாங்க. ப்ளீஸ் காவேரி, சொன்னால் கேளுடி. இதுக்கப்புறம் வந்து இப்படியே இருந்தால் வேலைக்கு ஆகாது காவேரி. ப்ளீஸ் நீ எப்படியாவது உங்கள் அம்மா கிட்டே பேசி நம்ம வீட்டுக்கு வர வழியே பாரு காவேரி, ப்ளீஸ் காவேரி அப்படின்னு சொன்னோன்னே, உடனே காவேரி வந்து, இங்கே பாருங்கள், இதெல்லாம் இப்போ நான் பேச முடியாது. போட்டோம், கொஞ்ச நாள் போட்டோம், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். முதல்ல இங்கேருந்து நீங்கள் கிளம்புங்க. அதனால் உங்களுக்கு ஆபத்து வரதை என்னால் அனுமதிக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு வந்து விஜய் வந்து, இவ ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம காவேரியோட அவங்க அம்மா சாரதா வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க. இந்த மாதிரி குடும்பத்தோடு வந்து நம்ம கொடைக்கானலுக்கு போயிடலாம் கொஞ்சம் நாளைக்கு. ஏன்னா வந்து அந்த பசுபதி தொல்லை தாங்க முடியல, நிம்மதியே இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. எல்லாருமே அதுக்கு சம்மதிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் காவேரி இந்த மாதிரி ஊரை விட்டு கொடைக்கானல் வந்து கொஞ்ச நாள் போகிறாங்க ஊருக்கு அப்படின்ற விஷயம் விஜய்க்கு தெரிய வருது. விஜய் அதிர்ச்சி அடையாரு. காவேரிக்கு கால் பண்ணி, காவேரி உன்னை நான் பார்க்கணுன்றாரு. அதை கேட்டு காவேரி வந்து, எப்படி நான் உங்களை மீட் பண்ண முடியும்? எனக்கு நிறைய பிரச்சனை இங்கே இருக்குது, நான் வர முடியாது அப்படின்னு சொல்கிறேன். நீ வர முடியலன்னா நான் இப்போ உடனே வீட்டுக்கு வருவேன், இல்லைன்னா நானே கொடைக்கானலுக்கு வந்துடுவேன் அப்படின்றாரு. அதை கேட்டு காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. சரி உங்களை நான் மீட் பண்ண வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி வந்து விஜய் வந்து மீட் பண்ண வராங்க. இங்கே பாருங்கள், எதுவும் வந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்கள். ஏன்னா எங்கள் அம்மா பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க. இப்போ நான் உடனே கிளம்பிட்டுருக்கோம் ஊருக்கு அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறார் விஜய். எப்படி காவேரி, என்னை விட்டுட்டு கொடைக்கானல் போகிறதுக்கு உனக்கு மனசு வருது? ஏன் இப்படி பண்ணுற காவேரி? இங்கே பாரு, நானும் கொடைக்கானலுக்கு வரேன் அப்படின்றாரு. இங்கே பாருங்கள் விஜய், நீங்கள் வரவே கூடாது. கொஞ்ச நாள் நீங்கள் இங்கே தான் இருக்கணும். நாங்கள் எல்லாம் போகிறோன்னா அதுக்கு காரணம் இருக்குது. நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா பெரிய பிரச்சனையாகும். எங்கள் அம்மா இன்னும் பிரச்சனை பண்ணுவாங்க. அது மட்டும் கிடையாது, பசுபதி அடையும் உங்களுக்கு ஆபத்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. எங்கள் ஊருன்றதால பசுபதியை ஈஸியாக எங்களால் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அதனால் சொன்னால் கேளுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். ஒரு வேளை பசுபதி அங்கே வந்து உனக்கு பிரச்சனை கொடுத்தாலும், அதான் சொல்கிறேன்ல விஜய், எங்கள் ஊர் விஜய் அது. அந்த ஊரில் அவனால் எங்களை எதுவுமே பண்ண முடியாது. நாங்கள் பார்த்துப்போம். நீங்கள் சொன்னால் கேளுங்க. கொஞ்ச நாளைக்கு நீங்களும் நானும் பிரியறது தான் நல்லது. அப்போ தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் வந்து ஒரு விடிவு காலம் வரும். சொன்னால் புரிஞ்சுக்கங்க விஜய் அப்படின்னு காவேரி அப்படி சொல்லிட்டு கையை பிடிக்கிறார். ப்ளீஸ் டி, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ் விஜய் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. காவேரியை விட்டு மனசு இல்லாமல் விஜய் வந்து கிளம்புறாரு. இங்கே வந்து என்னப்பா காவேரி வந்து ஊருக்கு போகிறாலுமே தாத்தா கேட்குறாங்க. அதை கேட்டு பாட்டி ரொம்ப சந்தோஷம். அப்படியா அப்பா, கொஞ்ச நாளைக்கு அவர் தொல்லை இல்லாமல் இருக்கலாம். என் பேரனை இங்கேயே இருக்கணும், அவன் மட்டும் அவங்க காவேரி பின்னாடி போயிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரிப்பா, இப்போ இருக்க பிரச்சனையில் காவேரியோட குடும்பம் அங்கே போய் இருக்கிறது நல்லது தான். அவங்க வந்து ரிலாக்ஸ் ஆகட்டும். எவ்வளோ நாள் தான் பிரச்சனையை வந்து காவேரி வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்பா, கொஞ்ச நாளுக்கா நிம்மதியாக இருக்கட்டும் அப்படின்னோடனே, ஆமாம் காவேரி வேறு கர்ப்பமாக இருக்கா, இந்த சூழ்நிலை அவள் நிம்மதி தான் முக்கியம்னு முடிவெடுக்கிறார் விஜய்.